இருக்கும்படியாக இந்த நாளில் நம்ம ஒரு சின்ன ஜபத்தை, இந்த ஆராதனையை, இந்த துதிகளை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக ஒரு ஜபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். நம்ம மத்தியில் கல்வி அவங்க சுருக்கமாய் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே, இந்த வேளையில சுவாமி நாங்க சுவாமி கருத்தோடு உம்மை பணிந்து தொழுது கொள்ள தெளிந்த ஞான புத்தியோடு கூட நிற்க நீர் எங்களுக்கு ஆண்டவரே துணை செய்யுங்க. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த 3 மாதத்தை முடித்து இந்த 4வது மாதத்தின் கடைசி நாட்களை நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் நடத்தலன்னு சொல்லியிருந்தா நம்ம இந்த நாளில் ஜீவனோடு கூட இருந்திருக்க முடியாது. கர்த்தருடைய கரம் இந்த 4 மாதமும் நம்மளை நடத்தினதுனால்தான் கர்த்தர் இந்த இடத்துல நம்மளை கிருபையாய் நிற்க வைத்திருக்கிறாரு. அதனால கர்த்தரை நினைத்து அவரை துதித்து பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை,
வழியாக கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தார். நமக்கு எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்மளை பயப்படாதபடி நம்மளோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்த எபினேசர் நம்மளோடு கூட இருக்கிறார். இன்னொரு பாடலை அவருக்கு பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே
செல்லுவது அது மகிழ்ச்சியை தந்திடுது. ஆமென். சண்டே மட்டும் வர்றது இல்ல சந்தோஷம், ஆலயத்துக்குள்ள நம்ம கால் வைக்கும் போதே நம்மளுக்குள்ள அந்த மகிழ்ச்சி வரணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த ஒரு வரியை திரும்பவும் நம்ம பாடலாமா? ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. நன்மைகள் செய்வதற்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மைகள் செய்பவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உங்கள் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. சங்கீதம் 66 முதலாம் வசனம் சொல்லுகிறது, 66வது சங்கீதம் முதல் வசனம், பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக எப்படியாக பாடணுமா? கம்பீரத்தோட, சோர்ந்து போய் இல்ல, நல்ல உற்சாகத்தோடு கம்பீரமாய் நம்முடைய கரங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. கரம் இல்லாம நம்ம வரல இந்த இடத்துல. ஆண்டவர் 2 கரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருக்காக 2 கரங்களை தட்டி ஆண்டவரை கம்பீரமா இந்த நேரத்துல நம்ம ஒரு பாடலை பாட போகிறோம். எல்லாரும் உற்சாகமா, யாரும் சும்மா இருக்காதீங்க, எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை கம்பீரமாய் நாம் இந்த நாள்ல பாட போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோரா கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர பாடுங்க. ஜோரா கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர பாடுங்க. ஜோரா பாத்திர, கனத்துக்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திர நீர்தானையா. துதிக்கு பாத்திர, கணத்துக்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திர நீர்தானையா. ஜோரா 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 கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர பாடுங்க. ஜோரா கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர பாடுங்க. யாரும் ஜோராவே கை தட்ட மாட்டாங்களே. பயப்படாம ஆண்டவரை நம்ம இந்த இடத்துல கனப்படுத்துறோம்.
அந்த வரிகள்ல சொல்லப்பட்டிருக்குது, துதிக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் படைத்த தேவன் ஒருவரே. ஆமென். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஆண்டவரை கை தட்டி பாடுங்க. இன்னொரு வாட்டி பாடலாமா? கரங்களை தட்டுவீங்களா? ஜோரா கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. ஜோரா கைய தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர்,